தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த காலை நேர சிந்தனைக்காக யோசுவா 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் யோசுவாவிடம், எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடி அவைகளை தள்ளி போட்டு இது பண்ணினார். அவர்கள் நுனித்தோளுடையவர்களாய் இருந்தார்கள். ஜனங்கள் எல்லோரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தீர்த்த பின்பு அவர்கள் குணமாக மட்டும் அங்கேயே தங்கி இருந்தார்கள். அன்புக்குரிய கடவுளுடைய பிள்ளைகளே, அங்கேயே தங்கி இருந்தார்கள். விருத்த சேதனம் வழியிலே, பாலைவனத்திலே அவர்கள் நடந்து வருகிற பாதையிலே பண்ணப்பட்டு நுனித்தோலை அவர்களுக்கு எடுத்து போட்டு அவர்களுக்கு குணமாக மட்டும் அங்கேயே தங்கியிருக்க வேண்டும். பொதுவாக மனிதாபிமானம் கொண்ட மக்கள் ஒன்றாக கூடி ஒரு புற்றுநோய் மருத்துவமனை ஒன்றை ஆரம்பித்தார்கள். அதற்கு உதவிய தங்களையே உதவியாக அர்ப்பணித்த அந்த மருத்துவர்கள் தொண்டர்களுடைய சேவையுடன் மருத்துவமனை மிக அழகாக செயல்பட்டது. ஏழை எளிய மக்களுக்கு மகிழ்ச்சி அடைந்தார்கள். பணம் செலவு செய்து சிகிச்சை பெற முடியாத ஏழை எளிய மக்களும் மருத்துவமனை அரிய நற்செய்தியாக விளங்கி, எனினும் இம்மருத்துவமனை விரைவில் சர்ச்சைக்கு உட்பட்டு பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டது. இவ்வளவு நிதி எங்கிருந்து வருகிறது? இதை இலவசமாக யார் கொடுக்கிறார் என்று சொல்லி இதை முன்வைத்து சந்தேக கேள்விகளை எழுப்பினார்கள். ஒருவேளை இது சூழ்ச்சியாக இருக்குமோ என்ற சந்தேகமும் கிளம்பியது. 100 மடங்கு மிகைப்படுத்தி ஊடகங்களும் செய்திகளை தாறுமாறாக வெளிப்படுத்தினர். புற்றுநோய் மருத்துவமனையில் செயலிழக்கச் செய்ய வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம். ஆனால் அந்த நல்ல மருத்துவமனைக்கு கொடுக்கின்றவர்கள் யார் என்பதை தேடி கண்டுபிடித்து இனங்கண்டாலும் மருத்துவமனை வியாபார கொண்டாட்டத்தோடு நோக்குவார்கள். மருத்துவமனை நடத்தி பணம் சம்பாதிக்க விரும்புகிறவர்கள் தங்களுடைய நோக்கத்திற்கு, தொழிலுக்கு சொகுசான ஒரு வாழ்க்கையை நடத்த இப்படிப்பட்ட இலவச மருத்துவமனை முட்டுக்கட்டையாக அமைந்துவிடும் என்று சொல்லி மருத்துவமனைகளை வைத்து பணம் சம்பாதிக்கிற மருத்துவர்கள் யோசித்தார்கள். இயேசு இலவசமாக பாவங்களை மன்னித்தார். ஆண்டவராய் இஸ்ரவேலின் கடவுள் இலவசமாக அவர்களுடைய பாவங்களை மன்னித்தார். இந்த விருத்த சேதனம் மூலமாக இஸ்ரவேலருடைய அந்த பாவங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நுனித்தோள்கள் எல்லாம் அகற்றப்பட்டு விட்டது. அவர்கள் அந்த அகற்றப்பட்ட பாவங்களை, விட்டு போன பாவங்களை, வெளியே வந்த பாவங்களினால் உடனடியாக அவர்களுக்கு வெற்றி கிடைத்துவிடும் என்று சொல்ல முடியாது. அதுதான் அவர்கள் குணமாக மட்டும் அங்கேயே தங்கியிருந்தார்கள் என்று சொல்லுகின்ற வார்த்தையினுடைய அர்த்தம். உடனே நன்மை கிடைத்துவிடும், உடனே மீட்பு கிடைத்துவிடும் என்று எண்ண முடியாது. குணமாக மட்டும் நாம் பாவத்தை விட்டு வெளியே வந்தால்தான் நமக்கு பாவி என்ற பட்டம், இழிச்சொல், பிசாசினுடைய இடையூறு, நெருக்கடி, இந்த மருத்துவமனை எப்படி வீழ்த்த வேண்டும் என்று பல சமூக விரோதிகள் பணம் சம்பாதிக்கிற மக்கள் நினைத்தார்களோ, அதுபோல பாவியத்தை விட்டு வந்த பாவியாகி இருக்கின்ற நமக்கு பாவி என்ற பட்டம், இவனை குறித்து தெரியாதா, இவன் செய்த செயல் தெரியாதா என்று சொல்லுகிற அந்த அவமான சொற்கள் நம்மை நெருக்கடி கொடுக்கும். அப்படிப்பட்ட நிலையில் நாம் ஆண்டவரோடு நாம் குணமாக மட்டும் அவருக்குள்ளாக பொறுமையோடு அவருடைய அன்பிலே அவமானம், படுதோல்வி, இந்த காரியங்களை தாங்கினவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் தேவ சன்னிதானத்திலே நீங்களும் நானும் நிறைவாழ்வு உள்ள மக்களாக மாற முடியும். இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் ஓடுகின்ற பாலும் தேனும் ஓடுகின்ற அந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னாரே, அதுபோன்ற தேசத்தில் நீங்களும் நானும் பிரவேசிக்க முடியும். அந்த வாழ்வுக்கு இந்த நாளிலே உங்களையும் என்னையும் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கலாம். இன்றைக்கு உலகம் கொண்டாடுகின்ற செஞ்சிலுவை சங்கம், இந்த செஞ்சிலுவை சங்கம் என்பது மே 8ஆம் நாள் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. இதனுடைய நிறுவனர் ஹென்றி டூனண்ட் என்பவரே தான். அவர் போரிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கின்ற நோக்கத்தோடு இந்த அமைப்பை உருவாக்கி 1828ஆம் ஆண்டு மே 8ஆம் நாள் அவர் பிறந்த நாளை இந்த செஞ்சிலுவை நாளாக கொண்டாடப்பட்டு சிவப்பு துறை நிலா நாளாக மே 8 கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சிலுவை, கல்வாரி சிலுவை, அன்றைக்கு போரில் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த மக்களுக்கு உதவி செய்வதைப் போல ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு
விருத்த சேதனம் என்ற பாவ மன்னிப்பின் உதவியை கொடுத்து அவர்களை குணமாக்கும் மட்டும் அவர்களோடு இருந்து அவர்களை பாதுகாக்கிறார். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவ்வாறு வாழ்வும் பொழுது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். உயிரோடு எழுந்த எங்கள் உத்தம தேவனே, தாய் மறந்தாலும் நான் மறவேன் என்று சொன்னவரே, இந்த அற்புத நாளை எங்களுக்கு அதிசயம் கொடுத்தீர். யாரெல்லாம் கவலையோடு, கண்ணீரோடு, விரக்தியோடு, வேதனையோடு, அவமானத்தோடு, நிந்தைகளோடு பலருடைய இழிச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் உம்முடைய சத்திய கிருபை, நித்திய கிருபை தங்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவே, குணமாக மட்டும் நீர் அவர்களோடு இருந்து தாங்கி ஆதரிக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.